வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 24. நம்ப இன்னைக்கு தேவையான போஸ்ட்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். தென் நம்ம போட்ட போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்ப நம்ம Instagram பேஜ்க்குள்ள இருக்கோம். நம்ம லாஸ்ட்டா போட்ட போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்க்கலாம். 30 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே. எல்லாமே நான் ஃபாலோவர்ஸ் தான். ஓகே. இந்த போஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பார்க்கலாம். 10 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த போஸ்ட் இது 7 பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஃபேஸ்புக் போய் பார்க்கலாம். ரெண்டு பேர் போஸ்ட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, இந்த போஸ்ட் 5 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, இந்த போஸ்ட் 4 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து Quoraல போய் பார்க்கலாம். நம்ம போட்ட கொஷின்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத. ஸோ இது 3 பேர் பார்த்துருக்காங்க இந்த கொஷினை. ஓகே, இந்த கொஷினை 5 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, தென் இந்த கொஷின் வந்து 2 பேர் பார்த்துருக்காங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம தேவையான கண்டென்ட்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ டாபிக்ஸ் நிறையா இருக்கும். அது நம்ம ஒரு டாபிக் நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து என்ன தெரியுமா ஐடியா பண்ணியிருக்கேன், அதாவது நான் முன்னாடியே டாபிக்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்றேன். பட் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து கண்டென்ட்டை ரெடி பண்ணுறது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுறேன். பிகாஸ் நான் டாப்பிக்கை இங்கேயும் வந்து தேடிட்டு இங்கே செலக்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப நிறையா டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் டாப்பிக்கை செலக்ட் பண்ணி வச்சிட்றேன். நான் இங்கே வந்து கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதுதான் டாப்பிக்கு. ஹவு டஸ் Quillbot help with writing description for things you sell online? இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஸோ அதனால நான் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே போயிட்டு நம்ம இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நார்மல் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருவோம். நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நேராக கூகுள் பாட் போயிடலாம். ஸோ கூகுள் பாட் போயிடலாம். போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம நேராக இன் வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் போய் வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிடலாம். ட்ரை இன் வீடியோ ஏஐ. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இங்கே இதை பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நமக்கு தேவையான ஃபார்மெட்டை இதில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ தேவையான ஃபார்மேட் நம்ம கொண்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம மேலே ஹெட்டிங்காக போட்டுடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை அப்படியே இங்கே போட்டுடலாம். ஸோ 1 minute 53 secondsக்கு வந்திருக்கு. Ever wondered how to write compelling descriptions for things you sell online? Imagine having a tool that could do the heavy lifting for you.
a tool that could turn your raw thoughts into polished, persuasive language. Welcome to the magic of Quillbot. First things first, draft a basic description of the item you're selling. What is it? What are its main features? What makes it desirable? This doesn't have to be perfect, just get the essentials down. Now, the fun begins. Navigate to the Quillbot website and copy your description into the text box. This is where the magic happens. Quillbot is about to become your personal writing assistant, ready to transform your words into a captivating product description. Next, it's time to pick your mode. If you want your description to roll off the tongue, select fluency. If you're all about keeping it short and sweet, go for conciseness. And if you're looking to inject some creativity into your description, creativity is the mode for you. Once you've selected your mode, Quillbot will get to work. It will rephrase your description, providing you with different versions of your text. Each version offers a fresh take on your product, giving you plenty of options to choose from. Finally, it's time to pick the best bits. You might prefer one version over the others, or you might want to mix and match. Use Quillbot's suggestions to refine your writing, add exciting details, and make your product shine. The result? A compelling product description that grabs attention and persuades potential buyers. The best part? You didn't have to spend hours crafting it. Quillbot did the hard work for you. So why not give Quillbot a try? சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நம்ம எப்படி வந்து கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் நமக்கு உண்டான வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக கொடுத்தோம்னா சூப்பராக வருது. நம்ம அதை இனிமேல் கரெக்டாக கொடுப்போம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேன்வாக்குள்ளே போயிடலாம். இன்ஸ்டாகிராம் ரீல் இதுக்குள்ளே போயிடலாம். கிரியேட் a blank இன்ஸ்டாகிராம் ரீலுக்குள்ளே போயிடலாம். அப்லோடில் போயிட்டு இந்த ஃபைலை அப்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உள்ள கொண்டு வந்துடுவோம். Ever wondered how to write compelling? செட் வீடியோ ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்தாச்சு. நம்ம இதை வந்து 1 நிமிஷம் 30 செகண்டுக்காக மாற்றிடுவோம். Make your product shine. The result? A compelling product description that grabs attention and persuades potential buyers. ஸோ இதை delete பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கூகுள் பாட்குள்ளே போயிடலாம். போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிடலாம். போட்டுட்டு நம்ம இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை கொடுத்துடலாம். நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை மொத்தமாக நார்மல் டெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுடலாம். இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு decorate the below sentence with emojis கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வந்துடும். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு போல்ட் டெக்ஸ்ட் லிங்கோ ஜாம்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இதை காப்பி பண்ணிடலாம்.
இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்குள்ளே போயிடலாம். குயில்பாட் பேஜுக்குள்ளே போயிடலாம். மெட்டா பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டு கிரியேட் ரீல் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணதை இங்கே கொடுத்துடலாம். Ever wondered how to write compelling descriptions for things you sell? ஓகே, இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ இதுக்கு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணோம். நம்ம நேராக போய் கேன்வாக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியோட சைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட ஹெட்டிங் கொடுக்கணும். ஸோ நேராக இன் வீடியோக்குள்ளே போகலாமா? இல்லை, இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே போயிட்டு இதை மட்டும் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஹெட்டிங் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் இங்கே கொடுத்துடலாம். கிராஃபிக்ஸ் கீழே ஃபுல்லாக வருவோம். ஸோ இதை ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல தம்ப்நெயிலாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ நல்ல பேக்ரவுண்டாக எடுப்போம். இதை கொடுப்போம். செட் as இமேஜ் பேக்ரவுண்ட் வர மாட்டேங்குது. ஓகே, இது ஓகே, இது எதுவுமே வரமாட்டேங்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃபோட்டோஸ்குள்ளே போய் எடுப்போம். ஓகே, இதில் நிறையா வந்திருக்கு. நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு இதை செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, வந்துருச்சு. நம்ம இதை டெக்ஸ்டோட கலரை மாற்றிடலாம். ஒயிட், எஃபெக்டில் போயிட்டு அவுட்லைனில் போயிட்டு பிளாக் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து சேல்ஸ் பூஸ்டர் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து இங்கேருந்து எடுக்கலாம். ஏதாவது ஒரு எலமெண்ட் சேல்ஸ் பூஸ்டர் இருக்குது. ஓகே, சேல்ஸ் பூஸ்டர். ஸோ கிராஃபிக்ஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது நம்ம வந்து இங்கே வச்சிடலாம். வச்சுட்டு இதை கொஞ்சம் சின்னதுபடுத்திடலாம். ஸோ இதையும் கொஞ்சம் சின்னதுபடுத்திடலாம். சின்னதுபடுத்திட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போது நம்ம இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம்.
டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நேராக ஃபேஸ்புக்கில் போயிட்டு தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுது. நம்ம ஓகே கம்மி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஷெட்யூல் கொடுத்துட்டு 6 PM ஷெட்யூல் கொடுத்துடலாம். பிளானரில் போயிட்டு ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு.